أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا وعلى سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولا تكملوا العدة ولا تكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. என் அடியார்கள் உம்மிடம் என்னை பற்றி கேட்டால் நான் அருகில் இருக்கின்றேன். துஆ செய்கின்றவர் என்னை அழைக்கின்ற போது நான் அவருடைய துஆவுக்கு பதிலளிக்கின்றேன். எனவே அவர்களும் என் கட்டளைக்கு செவிசாய்த்தவாறு என் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதனால் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று பதிலளிப்பீராக. எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த வசனத்தை நோன்பின் கட்டளைகளுடன் சேர்த்து வைத்துள்ளான், நடுவில் வைத்துள்ளான் என்றே கூறலாம். ரமலானுடனும் நோன்புகளுடனும் துஆக்களுக்கு ஒரு சிறப்பான தொடர்பு உள்ளது என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது. ரமலானுக்கும் துஆக்களுக்கும் ஒரு சிறப்பான தொடர்பு உள்ளது என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் மிக நன்றாக அறிவார். அதனால்தான் ரமலானில் குறிப்பாக தொழுகைகள், நஃபில்கள், தஹஜுத் மற்றும் தராவீஹ் போன்றவற்றின் பக்கம் சிறப்பான கவனம் ஏற்படுகிறது. இந்த நாள்களில் இறைவனின் சிறப்பான அன்பான பார்வை தன்னுடைய அடியார்கள் மீது இருக்கிறது என்ற இந்த ஓர் உணர்வு ஒவ்வொரு உண்மையான முஸ்லிமுக்கும் இருக்கிறது. அல்லாஹ்வோ சாதாரண நாள்களிலும் தன்னுடைய அடியார்கள் மீது அன்பான பார்வையை செலுத்துகிறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் கூறுகிறான், எனது அடியார் நினைப்பதற்கு ஏற்ப நான் அவருடன் நடந்து கொள்கின்றேன். எப்பொழுது அடியார் என்னை நினைவு கூர்கின்றாரோ அப்பொழுது நான் அவருடன் இருக்கின்றேன். அவர் என்னை தனது உள்ளத்தில் நினைவு கூர்ந்தால் நானும் அவரை எனது உள்ளத்தில் நினைவு கூர்கின்றேன். அவர் என்னை சபையில் நினைவு கூர்ந்தால் நானும் அவரை சபையில் நினைவு கூர்கின்றேன். அவர் என் பக்கம் ஒரு ஜான் அளவுக்கு வந்தால் நான் அவர் பக்கம் ஒரு முழம் அளவிற்கு செல்வேன். அவர் என் பக்கம் ஒரு முழம் அளவுக்கு வந்தால் நான் அவர் பக்கம் 2 முழம் அளவுக்கு செல்வேன். அவர் என் பக்கம் நடந்து வந்தால் நான் அவர் பக்கம் ஓடி வருவேன். எனவே அல்லாஹோ சாதாரண நிலைகளிலும்
அடியாருடன் இவ்வாறு நடந்து கொள்கின்றான். அல்லாஹ்வின் பக்கம் முன்னேறுவதற்காகவே சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமான ரமலான் மாதம் இருக்கும் பொழுது முழு சூழலுமே மனிதன் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவனாக இருக்கும் நிலையில் அவனை ஆக்கிவிடுகின்றது. பிறகு அல்லாஹ் எந்த அளவுக்கு கருணையாளனாக இருப்பான் என்பதை நாம் கணித்து கூட பார்க்க முடியாது. ஆனால் இந்த அனைத்து விஷயங்களும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருக்க வேண்டும், ஈமானில் உறுதியாக இருந்தவாறு இருக்க வேண்டும் என்பது நிபந்தனையாகும். அதுவன்றி மேலோட்டமாக இருக்கக்கூடாது. பிறகு அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது கருணை புரிவதற்கான உதாரணத்தை வழங்கியவாறு ஒரு சந்தர்ப்பத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் மிகவும் நாணமுள்ளவனாவான், பெரும் கருணையாளனும் வள்ளலும் ஆவான். அடியார் அவனுக்கு முன்னால் 2 கைகளையும் ஏந்தும் பொழுது அவன் அவற்றை காலியாகவும் தோல்வி அடைந்தவையாகவும் திருப்பி அனுப்புவதற்கு வெட்கப்படுகின்றான். உண்மையான உள்ளத்தோடு கேட்கப்பட்ட துஆவை அவன் மறுப்பதில்லை, ஏற்றுக்கொள்கின்றான். உண்மையான உள்ளத்தோடு மனிதன் கேட்கும் பொழுதும் கையேந்தப்படும் பொழுதும் இந்த நிலை கிடைக்கப்பெறுகிறது. உண்மையான உள்ளத்தோடு கேட்பதற்கு கடந்த பாவங்களிலிருந்து முழுமையாக தவிர்ந்திருந்து உண்மையான தௌபாவிற்கான உறுதி எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் வருவது அவசியமாகும். எனவே நாம் சிலவேளை அவசரப்பட்டு நாங்கள் துஆ செய்தோம், அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று கூறிவிடுகின்றோம். ஆனால் எந்த அளவு உண்மையான உள்ளம் இருக்கிறது, எந்த அளவு உண்மையுடன் அல்லாஹ்வின் மீதான அன்பில் நாம் முன்னேறுகிறோம், எந்த அளவு உண்மையுடன் நாம் முந்தைய பாவங்களுக்காக பாவமன்னிப்பு கோரியவாறு இனி பாவங்களிலிருந்து தப்பிப்பதற்கும் அல்லாஹ் கூறியுள்ள வழிகளில் செல்வதற்கான உறுதியும் எடுத்துக்கொள்கின்றோம் என்று நமது நிலையை நாம் பார்ப்பதில்லை. அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. அவனோ நமது உள்ளத்தின் நிலையை அறிகின்றான், நம்முடைய அதல பாதாளம் வரை அறிந்திருக்கின்றான். எனவே அல்லாஹ்வின் அருள்களை ஈர்ப்பதற்கு, திறந்துள்ள அவனுடைய வாசலில் நுழைவதற்கு அதற்கு அவசியமான விஷயங்களையும் முழுமைப்படுத்த வேண்டும். அடியார் மீது அல்லாஹ்வின் கருணையும் பரிவும் எந்த அளவு இருக்கிறதென்றால், ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பாக ரமலானில் நம்மை கொண்டு வந்து சாதாரண நாள்களில் ஏதாவது மறதி ஏற்பட்டு விட்டதென்றால், இப்பொழுது இந்த மாதத்தின் அருளிலிருந்து பலனடைந்தவாறு என் பக்கம் வாருங்கள், என்னுடைய அடியார்களில் இணைந்து விடுங்கள் என்று சந்தர்ப்பம் வழங்குகின்றான். அல்லாஹ் குறிப்பாக இந்த நாள்களில் தன்னுடைய அடியார்கள் மீது அன்பான பார்வையை செலுத்த விரும்புகின்றான். வழிமாறி போனவர்களை நேர்வழிக்கு கொண்டு வர விரும்புகின்றான். குறிப்பான சூழலால் அடியார்களின் இபாதத்துகளின் தரத்தை உயர்த்த விரும்புகின்றான். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்னுடைய அடியார்கள் என்று கூறியிருக்கும்போது, அந்த அடியார்கள் என்பது உண்மையில் அல்லாஹ்வின் அடியார்களாக ஆக விரும்பக்கூடிய, உண்மையான தௌபா செய்ய விரும்பக்கூடிய மற்றும் செய்கின்ற அந்த மக்களை குறிக்கிறது. எனவே இந்த உண்மையான அடியாராக ஆவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ரமலானில் இந்த நெருக்கத்தை பெறுவதற்கும் உண்மையான அடியார் ஆவதற்கும் சிறப்பான சூழல் கிடைக்க பெற்றிருக்கிறது. அல்லாஹின் மீதான அன்பில் நாம் முன்னேற முயற்சி செய்தால்தான் நம்மால் அவனுடைய உண்மையான அடியார்களாக ஆக முடியும். இந்த நிலை ஏற்படும் பொழுது பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், என்னுடைய இப்படிப்பட்ட அடியார்கள் மற்றும் என்னை நேசிக்கக்கூடியவர்களுக்கு நான் அவர்களுடைய துஆக்களை கேட்கவும் செய்கின்றேன், பதிலும் அளிக்கின்றேன் என்று கூறிவிடுவீராக. எனவே நம்முடைய துஆக்கள் வெறும் நம்முடைய சுய நோக்கங்களுக்காக மட்டும் இருக்கக்கூடாது. மாறாக அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கும் அவனுடைய அன்பை பெறுவதற்கும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் அன்பை பெறுவதற்காக நாம் அவன் பக்கம் ஒரு ஜான் அளவுக்கு, ஒரு முழம் அளவுக்கு மற்றும் வேகமாக நடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கும்போது, பிறகு அல்லாஹ் நம் பக்கம் இதைவிட அதிகமாக கவனம் செலுத்துவான். நமக்கு உதவி செய்ய ஓடி வருவான், துஆக்களை கேட்பான். ஆனால் அல்லாஹ் தெளிவாக இவ்வாறு கூறிவிட்டான், வெறும் வாயளவிலான வாதங்கள் உங்களுக்கு இந்த தரத்தை அளித்திராது. அவ்வாறு அல்ல, மாறாக நீங்கள் நான் கூறுபவற்றை கேட்க வேண்டும், என்னுடைய கட்டளைகள் படி அமல் செய்ய வேண்டும். அல்லாஹுக்கான உரிமைகள் மற்றும் அடியார்களுக்கான உரிமைகளை நிறைவேற்ற வேண்டும். பிறகு அத்துடன் ஈமானில் உறுதித்தன்மையையும் உருவாக்க வேண்டும். அது ஒருபோதும் ஆட்டம் காணாத ஈமானாக இருக்க வேண்டும். இது இருக்கும் பொழுதுதான் என்னுடைய அடியார்களில், உண்மையான அடியார்களில் நீங்கள் கணக்கிடப்படுவீர்கள். எவர்கள் நாங்கள் பெரும் துஆ செய்தோம்,
பல சஜிதாக்கள் செய்தோம், பல நஃபில்கள் தொழுதோம், ஆனால் எங்களுடைய நோக்கம் நிறைவேறவில்லை என்று கூறுகிறார்களோ அந்த மக்கள் தம்மைத்தாமே சுய ஆய்வு செய்து கொள்ளட்டும். அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைகள் படி அமல் செய்து விட்டார்களா? அவர்கள் எந்த ஒரு சூறாவளியும் அவர்களை அசைக்க முடியாத அளவிலான இந்த தரம் வரை தங்களுடைய ஈமானின் நிலையை எட்ட வைத்து விட்டார்களா? பெரும்பாலும் இத்தகைய மக்களின் நிலை எப்படி இருக்கிறது என்றால், தன் அன்பிற்குரியவனின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு பதிலாக தம்முடைய தேவைகளின் பட்டியலை முன்வைத்துவிட்டு பிறகு அல்லாஹ் இவற்றை நிறைவேற்றவில்லை, பிறகு துவாக்களின் பலன் என்ன என்று கேட்கிறார்கள். பிறகு அல்லாஹ் நெருப்பை பற்றி, துவாக்களின் நுட்பங்கள் குறித்து, துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுதல் தொடர்பாக கேள்விகள் கேட்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இவையோ அல்லாஹின் அடியார்களின் அடையாளம் அல்ல. இதுவோ எவர்களின் கைகளை அல்லாஹ் காலியாக திருப்பி அனுப்புவதற்கு வெட்கப்படுகிறானோ அப்படிப்பட்ட மக்களின் அடையாளம் அல்ல. எனவே நாம் அல்லாஹை பற்றி கேள்வி கேட்பதற்கு முன்னால் நாம் எந்த அளவு அல்லாஹின் விஷயங்களை ஏற்று அதன்படி அமல் செய்கின்றோம், எந்த அளவு நாம் நம்முடைய ஈமானில் உறுதியாக இருக்கின்றோம், நம்முடைய நிலைமைகளை ஆய்வு செய்ய வேண்டும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய இலக்கியங்களில், பல்வேறு நூல்களில் இது தொடர்பாக வழிகாட்டல்கள் வழங்கியுள்ளார்கள். துஆவின் நுட்பம், அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நுட்பம் மற்றும் தத்துவம் ஆகியவற்றை மிகவும் விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார்கள். மேலும் எப்பொழுது துஆவை உண்மையான துஆ என்று கூறலாம் என்ற அந்த தரத்தை கூறியுள்ளார்கள். இது தொடர்பாக நான் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சில மேற்கோள்களையும் முன்வைப்பேன். அல்லாஹ்வின் உண்மையான அடியார்கள் யார்? அன்னார் கூறுகிறார்கள், அல்லாஹ் கூறுகின்றான், இறைவனின் இருப்பிற்கான சான்று என்ன இருக்கிறது என்று என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் அதற்கான பதில் நான் மிகவும் அருகில் இருக்கின்றேன் என்பதாகும். அதாவது எந்த ஒரு பெரிய சான்றுகளின் தேவையும் இல்லை. எனது இருப்பு மிகவும் நெருக்கமான முறையில் புரிய முடியும். மிகவும் எளிமையாக எனது இருப்பிற்கு சான்று உருவாகிறது. அந்த சான்றாவது, துஆ செய்யக்கூடிய ஒருவர் என்னை அழைக்கும் பொழுது நான் அவருடைய துஆவை கேட்கின்றேன். எனது இல்ஹாம் மூலமாக அவருடைய வெற்றிக்கான நற்செய்தியை வழங்குகின்றேன். அதன் மூலமாக எனது இருப்பின் மீது மட்டும் உறுதியான நம்பிக்கை ஏற்படுவதில்லை, அதையும் தாண்டி நான் வல்லமை பெற்றவனாக இருப்பதும் உறுதியான நம்பிக்கையை எட்டிவிடுகின்றது. ஆனால் நான் அவர்களது குரலை கேட்கும் அளவுக்கு மக்கள் இரையச்சம் மற்றும் இறைவனுக்கு அஞ்சக்கூடிய நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். இது மிகவும் முக்கியமான நிபந்தனையாகும். கேட்கின்றேன்தான், ஆனால் முதலில் தக்வாவிற்கான நிலையை உருவாக்கி கொள்ளுங்கள், இறைவனுக்கு அஞ்சக்கூடிய நிலையை உருவாக்கி கொள்ளுங்கள், பிறகு நான் குரலை கேட்பேன். மேலும் கூறுகின்றான், மேலும் என் மீது ஈமான் கொள்ள வேண்டும். இறைவன் இருக்கின்றான், எல்லா ஆற்றல்களையும் வல்லமைகளையும் கொண்டிருக்கின்றான் என்று முழுமையான இறைஞானம் கிடைப்பதற்கு முன்னால் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதாவது அல்லாஹை பற்றிய இந்த முழுமையான ஞானம் கிடைத்து துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதால் அவனுடைய அடையாளங்களும் கிடைத்து விடுவதற்கு முன்னதாக இறைவன் இருக்கின்றான் என்பதில் உறுதியான நம்பிக்கையும் ஈமானும் இருக்க வேண்டும். முதலில் அல்லாஹின் மீது ஈமானை வலுப்படுத்துங்கள். மறைவானவற்றின் மீதான ஈமானாக இருக்க வேண்டும். பிறகு அவன் எல்லா ஆற்றல்களையும் வல்லமைகளையும் கொண்டிருக்கின்றான் என்ற ஈமான் இருக்க வேண்டும். ஏனென்றால் எந்த நபர் ஈமான் கொள்கிறாரோ அவருக்கு இறைவனை பற்றிய ஞானம் வழங்கப்படுகிறது. ஈமான் முதலில் இருந்தால் பிறகு இறை ஞானமும் கிடைக்கும். எனவே ஈமானின் உயர்தரம் இருக்கும் பொழுதுதான் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான காட்சிகளும் இருக்கும். அது அல்லாமல் ஏதோ ஒரு சோதனையால் மனிதனின் எண்ணம் சீர்கெட்டுவிடக்கூடாது. அல்லாஹ் துஆவை கேட்கிறான் என்பதை தான் இருக்கின்றான் என்பதற்கான சான்றாக கூறியிருக்கின்றான். எனவே துஆ கேட்கப்படவில்லை என்றால் இரு நண்பர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த தொடர்பில் குறை இருக்கின்றது என்பது பொருளாகும். அந்த குறையை நிறைவு செய்வதற்கான வழியையும் இவ்வாறு கூறிவிட்டான். தக்வாவின் நிலையை உருவாக்குங்கள். இறைவன் இருக்கின்றான் என்ற விஷயத்தில் முழுமையான உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். மேலும் அதற்கு சாட்சி பகர வேண்டும். அவனது இருப்பில் மறைவானவற்றின் மீதான நம்பிக்கை இருக்க வேண்டும். பிறகு மூன்றாவது விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் எல்லா ஆற்றல்களையும் சக்திகளையும் கொண்டுள்ளான் என்றும் அவனைத் தவிர எல்லா ஆற்றலும் படைத்தவர் வேறு யாரும் இல்லை என்றும் அவன் மீது முழுமையான உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். எனவே துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இவை குறைந்தபட்ச தரமாகும். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி எவ்வாறு அவனுடைய இருப்பு நிரூபணமாகிறது, இறைவன் இருக்கின்றான் என்று ஏன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேள்வி கேட்டால் அதற்கான பதில்
நான் மிகவும் அருகில் இருக்கின்றேன். நான் என்னை அழைக்கக்கூடியவருக்கு பதிலளிக்கின்றேன். அவர் என்னை அழைக்கும் பொழுது நான் அவருடைய குரலை கேட்கின்றேன், அவரோடு உரையாடுகின்றேன் என்பதாகும். எனவே நான் அவர்களோடு உரையாடக்கூடிய வகையில் அவர்கள் தம்மை ஆக்கிக் கொள்ளட்டும். அதாவது அல்லாஹுடன் உரையாடும் அளவுக்கு உங்களுடைய நிலைமைகளை முதலில் சரி செய்து கொள்ளுங்கள். மேலும் அவர்களுக்கு என்னுடைய வழி கிடைக்கும் பொருட்டு அவர்கள் என் மீது முழுமையான உறுதியான ஈமான் கொள்ள வேண்டும். நேர்வழிக்கான வழி அப்பொழுதுதான் கிடைக்கும். எனவே இந்த முழுமையான நம்பிக்கையை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. முதலில் கூறப்பட்ட நான் இப்பொழுது கூறிய அந்த வழிமுறைப்படி செயல்படுவதும் அந்த நிபந்தனைகளின்படி நடப்பதும் அவசியமாகும். அதாவது, 1. தக்வாவின் நிலை உருவாக வேண்டும். இறைவனுக்கு அஞ்சுதல் உருவாக வேண்டும். 2. இறைவன் இருக்கின்றான் என்பதில் முழுமையான ஈமான் இருக்க வேண்டும். அனுபவம் இருக்கிறதோ இல்லையோ, மறைவானவற்றின் மீதான ஈமானாக அது இருக்க வேண்டும். இறைவன் இருக்கின்றான் என்ற முழுமையான ஈமான் இருக்க வேண்டும். 3. அவன் முழுமையான ஆற்றல்களையும் வல்லமைகளையும் கொண்டிருக்கின்றான் என்ற விஷயத்தில் முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். அது அல்லாமல் ஒரு வேலை நடக்கவில்லை என்றால் அவனுக்கு ஆற்றல் இல்லை என்று கூறுவதோ முறையிட ஆரம்பித்து விடுவதோ இருக்கக்கூடாது. அவன் முழுமையான ஆற்றல்களையும் வல்லமைகளையும் கொண்டிருக்கின்றான் என்ற விஷயத்தில் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். எனவே துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாததன் காரணமாக அவநம்பிக்கையான விஷயங்களை பேசக்கூடியவர்கள் மற்றும் இறைவனின் இருப்பின் மீது சந்தேகம் கொள்ளக்கூடியவர்கள் முதலில் தங்களை சுய ஆய்வு செய்து கொள்ளட்டும். இந்த 3 நிலைகளும் அவர்களிடம் இருக்கின்றனவா? எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவர்கள் உறுதியாக நிலைத்து நிற்பார்களா? ஈமானின் இந்த நிலையும் இருந்து அல்லாஹ்வின் இருப்பின் மீது சந்தேகம் இருப்பது சாத்தியமே அல்ல. பிறகு ஓரிடத்தில் அன்னார் கூறினார்கள், வஇஸா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். அதாவது இதன் பொருள் இதுவே ஆகும். இறைவனை பற்றிய ஞானத்தை எவ்வாறு பெற முடியும் என்ற கேள்வி எழும்பினால் இஸ்லாத்தின் இறைவன் மிகவும் அருகில் இருக்கின்றான். ஒருவர் அவனை உண்மையான உள்ளத்தோடு அழைத்தால் அவன் பதிலளிக்கின்றான். மற்ற பிரிவுகளின், அதாவது மற்ற மதங்களின் கடவுள்கள் நெருக்கமாக இல்லை. மாறாக அவர்களை பற்றிய தகவலே தெரியாத அளவுக்கு தொலைவில் இருக்கின்றார்கள். இறைவணக்கம் செய்பவர், இறைவனை வணங்குபவரின் உயர்விலும் உயர்வான நோக்கம் அவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதே ஆகும். ஒரு சரியான இறைவணக்கம் செய்பவரின் உயர்வான நோக்கமாக அவருக்கு அல்லாஹ்வின் நெருக்கம் கிடைக்கப் பெற வேண்டும் என்பதுவே இருக்க வேண்டும். அவன் மீதான அன்பு உள்ளத்தில் உருவாக வேண்டும். அதனால் அவனுடைய இருப்பின் மீது உறுதியான நம்பிக்கை கிடைக்கப் பெறுகிறது. உஜீபு தாவத தாஇ இதா தஆன் என்பதற்கும் அவன் பதிலளிக்கின்றான், ஊமை அல்ல என்பதே பொருளாகும். மற்ற அனைத்து ஆதாரங்களும் அவனுக்கு முன் ஒன்றுமற்றவையாகும். உரையாடுதல் என்பது எப்படிப்பட்ட ஒன்று என்றால் அது பார்த்தலுக்கு மாற்றாக இருக்கிறது. எனவே உண்மையான உள்ளத்தோடு அழைப்பது அவசியமாகும். உண்மையான உள்ளத்தோடு அழைப்பது என்றால் என்ன? அவன் கூறக்கூடியதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் மீதான ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும். பிறகு அன்னார் கூறினார்கள், என்னுடைய அடியார் என்னை பற்றி கேள்வி கேட்டால் நான் மிகவும் அருகில் இருக்கின்றேன். நான் அழைக்கக்கூடியவர் அழைக்கும் பொழுது அவருடைய துஆவை ஏற்றுக்கொள்கின்றேன். அன்னார் கூறுகிறார்கள், சில மக்கள் அவனது இருப்பின் மீது சந்தேகம் கொள்கின்றார்கள். எனவே என்னுடைய இருப்பிற்கான அடையாளம் என்னவென்றால், நீங்கள் என்னை அழையுங்கள், என்னிடம் துஆ கேளுங்கள், நான் உங்களை அழைப்பேன், மேலும் பதிலளிப்பேன், மேலும் உங்களை நினைவு கூறுவேன் என்று கூறுகிறான். இது தொடர்பாக ஹதீஸிலும் இவ்வாறு வந்துள்ளது. அல்லாஹ் கூறுகின்றான், நான் உங்களை நினைவு கூறுகின்றேன், நீங்கள் என்னை நினைவு கூறுகின்றீர்கள், உள்ளத்தில் அல்லது சபையில். அன்னார் கூறுகிறார்கள், நாங்கள் அழைக்கின்றோம், ஆனால் அவன் பதிலளிப்பதில்லை என்று கூறுவீர்களாயின். இந்த கேள்வி எழுகின்றது. முன்னரும் கூறப்பட்டுவிட்டது, நாங்கள் அழைக்கின்றோம், பதிலளிப்பதில்லை என்றால் பாருங்கள், நீங்கள் ஒரு இடத்தில் நின்று கொண்டு உங்களை விட்டு மிகவும் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை நீங்கள் அழைக்கின்றீர்கள் என்றால் அப்பொழுது உங்களுடைய காதில் ஏதோ குறை இருக்கின்றது. ஆக முதல் விஷயம் என்னவென்றால், தூரத்தில் இருப்பதால் எந்த ஒரு பலனும் இல்லை. அருகில் வாருங்கள். அன்பினால் நெருக்கம் கிடைக்கின்றது. உள்ளத்தில் அல்லாஹின் மீதான அத்தகைய அன்பை உருவாக்குங்கள். உங்களுடைய காதுகளில் ஏதோ குறை இருக்கின்றது. ஈமானின் பலவீனமும் காதுகளில் குறை ஏற்படுத்துவதுதான். இந்த ஈமானிய பலவீனத்தை அகற்றி ஈமானை வலுப்படுத்துங்கள். பிறகு நெருக்கம் கிடைக்கும். அந்த நபரோ உங்களுடைய ஓசையை கேட்டு உங்களுக்கு பதிலளிப்பார். அன்னார் உதாரணத்தை கூறியிருக்கிறார்கள். நீங்கள் தூரத்திலிருந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய லேசான குரலும் சென்றடைந்து விட்டது அல்லது நன்றாகவே சென்றடைந்து விட்டது என்றால் அவர் உங்களுக்கு பதிலளிப்பார். ஆனால் அவர் தூரத்திலிருந்து பதில் கூறும் பொழுது உங்களுடைய செவிட்டுத்தனம் காரணமாக உங்களால் கேட்க முடியாது. அல்லாஹ் பதிலளித்து விட்டாலும் உங்களுடைய ஈமான் வலுவானதாக இல்லாத காரணத்தினாலும் உங்களுடைய அன்பில் குறை இருப்பதனாலும் அவன் கூறிய விஷயங்கள் படி நீங்கள்
அமல் செய்யாததனாலும் உங்களுடைய காதுகளில் இந்த செவிட்டுத்தனம் இருப்பதனாலும் இதன் காரணமாக உங்களால் அவனுடைய ஓசையை கேட்க முடியாது. இப்பொழுது அல்லாஹ் பதில் அளித்து விட்டாலும் நீங்கள் எங்களுக்கு பதில் அளிக்கவில்லை என்றே கூறுவீர்கள். ஆனால் அவன் இவ்வாறு பதிலளித்தான், நீங்கள் உரத்த குரலை கேட்க வேண்டுமென்றால் உங்களுடைய நிலையை சீரமைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் செவிட்டுத்தனத்தால் அந்த குரலையும் கேட்பதில்லை. எனவே அன்னார் கூறுகிறார்கள், உங்களுக்கு இடையில் உள்ள திரைகள் அந்த தடை மற்றும் தொலைவு அகல அகல நீங்கள் கண்டிப்பாக ஓசையை கேட்பீர்கள். தக்வாவில் முன்னேறி செல்வீர்களாயின் ஓசையை கேட்பதன் பக்கம் கவனம் ஏற்பட்டு கொண்டே செல்லும். அன்னார் கூறுகிறார்கள், உலகம் தோன்றியதிலிருந்து அவன் தன்னுடைய சிறப்பான அடியார்களுடன் உரையாடுகின்றான் என்ற இந்த விஷயம் சான்றாக இருந்து வருகின்றது. அவ்வாறு இல்லாமல் இருந்திருந்தால் அவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற விஷயமே சிறிது சிறிதாக முற்றிலும் மறைந்து போயிருக்கும். எனவே இறை இருப்புக்கான சான்றிற்கான மிக அருமையான வழிமுறையாவது நாம் பார்ப்பதன் மூலமாகவோ அல்லது உரையாடலின் மூலமாகவோ அவனுடைய குரலை கேட்க வேண்டும். சிலவேளை அல்லாஹ் காட்டிவிடுகின்றான், சிலவேளை அல்லாஹ் குரலை மட்டும் கேட்கச் செய்கின்றான். எனவே இன்றைய நாள்களின் உரையாடல் பார்த்தலின் மாற்றாக இருக்கின்றது. இன்றைய நாள்களில் அல்லாஹ் தரப்பிலிருந்து கிடைத்து விடுகின்ற சைகையே அல்லாஹை பார்ப்பதற்கு பகரமாக உள்ளது. எனினும் இறைவனுக்கும் அவனிடம் யாசிக்கக்கூடியவருக்கும் இடையில் ஏதாவது திரை இருந்தால் அப்பொழுது வரை நம்மால் கேட்க முடியாது. உரையாடலும் இருந்தாலும் கேட்க முடியாது. ஏனென்றால் திரை இருக்கிறது. இடைப்பட்ட திரை அகன்றுவிடும் பொழுது அவனுடைய குரல் கேட்கும். எனவே அருகில் வாருங்கள், களப்பற்ற அன்பை உருவாக்கிக் கொள்வீர்களாயின் இந்த நெருக்கம் கிடைக்கும், திரை அகன்றுவிடும். பதிலோ அளிக்கின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், நான் பதில் அளிக்கின்றேன், ஆனால் உங்களால் கேட்க முடியாது. முதல் பதில் அன்பில் முன்னேறுங்கள் என்பதாகும். அன்பில் முன்னேறினீர்கள் என்றால் செவிட்டுத்தனமும் அகன்றுவிடும். பிறகு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், துஆ இறை இருப்பிற்கு அருமையான சான்றாகும். ஆக எல்லாம் வல்ல இறைவன் ஓரிடத்தில் கூறுகின்றான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ. அதாவது, என்னுடைய அடியார்கள் உம்மிடம் இறைவன் எங்கு இருக்கின்றான், அதற்கான சான்று என்ன என்று கேட்டால் மிகவும் அருகில் இருக்கின்றான் என்று கூறிவிடுவீராக. அதற்கான சான்றாவது துவா செய்யக்கூடிய ஒருவர் என்னை அழைக்கும் பொழுது நான் அவருடைய துவாவுக்கு பதிலளிக்கின்றேன். இந்த பதில் சில வேளை உண்மையான கனவு என்ற வகையில் கிடைக்கிறது. உண்மையான கனவுகள் வந்துவிடுகின்றன, அவற்றின் மூலமாக பதில் கிடைத்து விடுகின்றது. சிலவேளை ஆன்மீக காட்சி மற்றும் இறையறிவிப்பு மூலமாக கிடைத்து விடுகிறது. இவை மட்டுமின்றி துவாக்கள் மூலமாக இறைவனின் வல்லமைகள் மற்றும் ஆற்றல்களும் வெளிப்படுகின்றன. அது அல்லாமலும் துவாக்கள் மூலமாக இறைவனின் வல்லமைகளும் ஆற்றல்களும் வெளிப்பட்டு விடுகின்றன. அல்லாஹ் நம்முடைய குரலை கேட்டுவிட்டான், நம்முடைய துவாவை ஏற்றுக்கொண்டான், அதன் விளைவாக இந்த விஷயங்கள் உருவாகின்றன என்று தானாகவே தெரிய ஆரம்பித்து விடுகின்றது. அன்னார் கூறுகிறார்கள், அவன் சிரமங்களை தீர்த்துவிடக்கூடிய ஆற்றல் படைத்தவன் என்பது தெரிய வருகின்றது. சுருக்கமாக, துவா மிக பெரும் செல்வமும் ஆற்றலும் ஆகும். திருக்குர்ஆனில் ஆங்காங்கே அதை பற்றி எழுச்சியூட்டியுள்ளான். மேலும் துவாவின் மூலமாக தங்களுடைய கஷ்டங்களிலிருந்து விடுதலையடைந்த மக்களின் நிலைமைகளை எடுத்துக் கூறியுள்ளான். நபிமார்கள் அலைஹிமுஸ்ஸலாம் உடைய வாழ்வின் வேர் மற்றும் அவர்களுடைய வெற்றிகளின் அசல் மற்றும் உண்மையான வழிமுறை இந்த துவாவே ஆகும். அன்னார் கூறுகிறார்கள், எனவே நான் அறிவுரை கூறுகிறேன், உங்களுடைய ஈமானிய மற்றும் அமலின் ஆற்றலை அதிகரிப்பதற்காக துஆக்களில் ஈடுபட்டிருங்கள். துஆக்களின் மூலமாக எப்படிப்பட்ட மாற்றம் உருவாகும் என்றால் அது இறைவனின் அருளால் நன்மையான முடிவை தரும். இவை பழைய விஷயங்கள் அல்ல. இன்றைய காலத்திலும் இதற்கான உதாரணங்கள் கிடைக்கின்றன. பல மக்கள் தங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சம்பவங்களை எழுதுகிறார்கள். பல்வேறு சந்தர்ப்பங்களில் அந்த சம்பவங்களை எடுத்து கூறியும் வருகிறேன். இறை இருப்பின் மீது ரிவ்யூ ஆஃப் ரிலிஜியன்ஸின் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதிலும் பல மக்கள் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சம்பவங்களை எடுத்துக் கூறினார்கள். இன்னும் சொல்வதாயின், அல்லாஹ் எந்த அளவுக்கு வழங்குகிறான் என்றால், சில வேளை ஈமானை வலுப்படுத்துவதற்காகவும் துஆக்களை ஏற்றுக்கொண்டு அவற்றிற்கு ஏற்றுக்கொள்ளப்படுதல் என்ற தரத்தை வழங்கி அழைப்பவரின் குரலை கேட்டு பிறகு தன்னுடைய ஆற்றலின் தோற்றத்தை காட்டிவிடுகின்றான். எவர்கள் பலவீனமான ஈமான் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் ஈமானில் உறுதியை உருவாக்குவதற்காக சில வேளை காட்டிவிடுகின்றான். நூற்றுக்கணக்கான எத்தகைய மக்களும் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எனக்கு கடிதம் எழுதி வருகிறார்கள், என்னிடம் வந்து எனக்கு கூறவும் செய்கிறார்கள். துஆவை பற்றிய ஞானத்தின் உண்மைத்துவத்தை எடுத்துரைத்த வண்ணம் அன்னார் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், ஞானம் அருள் மூலமாக கிடைக்கப்பெறுகிறது, பிறகு அருள் மூலமாகவே எஞ்சியிருக்கின்றது. அருள் ஞானத்தை மிகவும் தூய்மையானதாகவும் ஒளி பொருந்தியதாகவும் ஆக்கிவிடுகின்றது. நடுவிலிருந்து திரைகளை அகற்றிவிடுகின்றது. அதிகமாக கட்டளையிடக்கூடிய ஆன்மாவுக்கு தூசி துகள்களை அகற்றிவிடுகின்றது. ஆன்மாவுக்கு ஆற்றலையும் வாழ்வையும் வழங்குகின்றது. நப்சே அம்மாராவை
அதிகமாக கட்டளையிடுதல் என்ற அந்த சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறது. அதாவது நஃப்ஸே அம்மாரா எனப்படும் பாவங்களின் பக்கம் தூண்டக்கூடிய ஆன்மாவை அந்த சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருகின்றது. தன்னுடைய நஃப்ஸின் சிறையிலிருந்து வெளியேற்றுகின்றது. தீய ஆசைகளின் அசுத்தங்களை விட்டும் தூய்மைப்படுத்துகின்றது. மன இச்சைகள் எனும் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறது. எவ்வாறு தண்ணீரின் வெள்ளம் வருகிறதோ அவ்வாறே மன இச்சைகள் எனும் ஒரு வெள்ளம் இருக்கிறது, பாவங்களின் வெள்ளம் இருக்கிறது. அதிலிருந்து மனிதனை வெளியே கொண்டு வருகிறது. அப்பொழுது மனிதனிடம் ஒரு மாற்றம் உருவாகின்றது. அவனும் அசுத்தங்களை விட்டு இயல்பாகவே விலகி இருந்து விடுகின்றான். அதற்கு பிறகு அருளின் மூலமாக ஆன்மாவில் உருவாகக்கூடிய முதல் அசைவு துவாவாகும். நாமும் அனுதினமும் துவா செய்கின்றோம். நாம் தொழக்கூடிய இந்த தொழுகை முழுவதும் துவாவே ஆகும் என்று நினைக்காதீர்கள். ஏனென்றால் இறை ஞானத்திற்கு பிறகு அருளின் மூலமாக உருவாகக்கூடிய அந்த துவா வேறு விதமான நிறத்தின் தன்மையை கொண்டிருக்கின்றது. நாம் இந்த வெளிப்படையான தொழுகைகளை தொழுதுவிட்டோம், வந்தோம், வேக வேகமாக 5 நிமிடத்தில் தொழுதுவிட்டோம், தொழுகையிலிருந்து வெளியேறிவிட்டோம் என்ற இவை தொழுகைகள் அல்ல, இவை துவாக்கள் அல்ல. இதற்காக இறைஞானம் தேவை. அந்த இறைஞானம் உருவான பிறகு அந்த துவாவின் இன்பமே வேறு விதமாக இருக்கும். அந்த தொழுகையின் இன்பம் வேறு விதமாக இருக்கும். அன்னார் கூறுகிறார்கள், உருவாகின்றது. அது வேறு ஒரு நிறத்தையும் தன்மையையும் கொண்டிருக்கின்றது. அது மாய்த்து விடக்கூடிய பொருளாகும். அது உருக்கிவிடக்கூடிய நெருப்பாகும். அது கருணை ஏற்கக்கூடிய ஒரு காந்த விசையாகும். அது மரணமாகும், ஆனால் கடைசியில் உருப்பிக்கின்றது. அது ஒரு பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளமாகும், ஆனால் கடைசியில் கப்பலாகி விடுகின்றது. ஒரு வெள்ளமாகும், ஆனால் அந்த வெள்ளமும் கப்பலாகி விடுகின்றது. மேலும் நம்முடைய சேருமிடத்தில் நம்மை கொண்டு சேர்த்து விடுகின்றது. சீர்கெட்ட ஒவ்வொரு விஷயமும் அதனால் சீரடைந்து விடுகின்றது. ஒவ்வொரு விஷமும் கடைசியில் அதனால் விஷமுறிவாக ஆகிவிடுகின்றது. எனவே இந்த இறைஞானத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் நம்மில் நற்பேறு பெற்றவர்களாவார்கள். பிறகு அன்னார் கூறினார்கள், துவா இறைவனிடமிருந்தே வருகிறது, மேலும் இறைவன் பக்கமே செல்கின்றது. உங்களுடைய உயிர் உங்களுக்கு அருகில் இருக்கும் அளவுக்கு துவாவால் இறைவன் அருகில் வந்து விடுகின்றான். துவாவின் முதல் அருட்கொடையாவது மனிதனிடம் தூய மாற்றம் உருவாகின்றது. துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அல்லாஹ் திருப்தி அடைந்து விட்டான் என்பது எப்படி தெரிய வரும் என்று பெரும்பாலான மக்கள் கேட்கின்றார்கள். தூய்மையான மாற்றம் உருவாகிவிடுகிறது என்பது அவர்களுக்கு பதிலாகும். தூய மாற்றம் உருவாகும் பொழுதுதான் அல்லாஹுடனான தொடர்பில் ஒரு மனிதன் அதிகரிப்பான். தூய மாற்றம் உருவாகும் பொழுது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான அடையாளங்களும் கிடைக்கும். நார் கூறுகிறார்கள், மனிதனிடம் தூய மாற்றம் உருவாகின்றது. பிறகு அந்த மாற்றத்தினால் இறைவனும் தன்னுடைய பண்புகளில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறான். அவனுடைய பண்புகள் மாறாதவையாகும். ஆனால் மாறிய நபருக்காக அவனுடைய ஒரு தனி தோற்றம் இருக்கிறது. அதை உலகம் அறிந்திருப்பதில்லை. அல்லாஹ்வின் பண்புகள் மாறிவிடுகின்றன என்பதல்ல, அவை மாற முடியாது. ஆனால் இத்தகைய மாற்றங்களை உருவாக்கி கொள்ளக்கூடியவருக்காக அல்லாஹ் எத்தகைய நிலைமைகளை உருவாக்கி விடுகிறான் என்றால், அவனுடைய பண்புகள் ஏதோ மாறிவிட்டன போன்று அவருக்கு தோன்றுகிறது. ஆனால் பண்புகளோ அவையேதான். ஆனால் அவற்றின் வெளிப்பாடு இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது. அன்னார் கூறுகிறார்கள், அது வேறு ஓர் இறைவன் போன்று தெரிகிறது. ஆனால் வேறு ஓர் இறைவன் ஒன்றும் கிடையாது. மாறாக புதிய தோற்றம் புதிய நிறத்தில் அவனை வெளிப்படுத்துகின்றது. அப்பொழுது இந்த சிறப்பான தோற்றத்தின் மேன்மையில் மற்றவருக்காக செய்யாத செயலை அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டவருக்காக அவன் செய்கின்றான். இவையே அந்த அற்புதங்களாகும். பிறகு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், மேன்மை பொருந்திய அல்லாஹ் தன்னுடைய படைப்பினங்களின் நன்மைக்காக திறந்துள்ள கதவு ஒன்றே ஒன்றாகும், அதாவது துஆ. ஒருவர் அழுது மன்றாடி அந்த கதவில் நுழையும் பொழுது அந்த கருணையுள்ள எஜமானன் அவருக்கு தூய்மை மற்றும் பரிசுத்தம் எனும் போர்வையை அணிவித்து விடுகின்றான். மேலும் தன்னுடைய மகத்துவத்தை எந்த அளவு அவர் மீது மேலோங்க செய்து விடுகின்றான் என்றால், தேவையற்ற பணிகள் மற்றும் அசுத்தமான செயல்களிலிருந்து அவர் பல மைல் தூரம் விலகி ஓடுகின்றார். மிக அதிக தொலைவில் பல மைல்கள் தூரம் சென்று விடுகின்றார். எனவே உண்மையான துஆவின் சிறப்பாவது வீணான விஷயங்கள் மற்றும் வீணான செயல்களிலிருந்து அவர் விலகி விடுகின்றார். தூய்மை அவருடைய இயல்பில் வந்து விடுகின்றது. அவர் உலக நோக்கங்களுக்காக மட்டும் துஆ செய்வதில்லை, மாறாக தன்னுடைய மார்க்கம் மற்றும் தக்வாவில் முன்னேறுவதற்காகவும் துஆ செய்கின்றார். இறைவனின் அன்பை வேண்டுவதற்காக துஆ செய்கின்றார். இதுவே ஒரு உண்மையான நம்பிக்கை கொண்டவரின் அடையாளமாகும். இதுவே ஈமானில் முழுமை பெறுவதற்கான அடையாளமாகும். இதுவே ஈமானில் முன்னேறுவதற்கான அடையாளமாகும். பிறகு துஆவின் ஆழத்தை மேற்கொண்டு திறந்தவாறு அன்னார் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், அருளை பெறுவதற்கான மிக நெருக்கமான வழிமுறை துஆவாகும். முழுமையான துஆவின் அவசியமான விஷயங்கள் இவையாகும். அதில் உருக்கம் இருக்க வேண்டும், அழுது மன்றாடல் இருக்க வேண்டும், உருகுதல் இருக்க வேண்டும். எந்த துஆ பணிவு, மன்றாடுதல் மற்றும் உடைந்த உள்ளத்தால் நிறைந்திருக்கிறதோ அது இறைவனின் அருளை ஈர்த்து வருகின்றது. அளவற்ற பணிவோடு
உருக்கம் உருவாகி அழுதழுது மனிதன் துவா கேட்க வேண்டும். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அசல் நோக்கம் வரை கொண்டு சேர்க்கின்றது. ஆனால் இதுவும் இறைவனின் அருள் இல்லாமல் கிடைக்கப்பெற முடியாது என்பதே சிரமமாகும். இதற்கும் இந்த நிலையை உருவாக்குவதற்கும் அல்லாஹ்வின் அருளை கேட்க வேண்டும். பிறகு துவா செய்து கொண்டே இருப்பதுதான் இதற்கான சிகிச்சையாகும். எந்த அளவு அவநம்பிக்கையும் ஆர்வமின்மையும் ஏற்பட்டாலும் சரி, ஆனால் மனம் நிறைந்துவிடக்கூடாது. சிரமம் மேற்கொண்டும் உருவாக்கியும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். உண்மையான மற்றும் அசலான துவாவுக்கும் கூட துவாவின் தேவையே இருக்கின்றது. தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வை விடாமல் இருக்க வேண்டும். எப்பொழுது வரை இந்த நிலை உருவாகாதோ அதுவரை நான் நிறுத்த மாட்டேன் என்று இருக்க வேண்டும். அப்பொழுது இந்த நிலை உருவாகிவிடும். மேலும் அவனுடைய அருள் இறங்க ஆரம்பித்துவிடும். பல மக்கள் துவா செய்கின்றார்கள், அவர்களுடைய மனம் நிறைந்து விடுகின்றது. சிறிது நேரம் துவா செய்த பிறகு மனம் நிறைந்து விடுகின்றது, எதுவும் நடப்பதில்லை என்று கூற ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆனால் நம்முடைய அறிவுரை என்னவென்றால், அந்த மண்ணை தோண்டுவதிலேயே பரக்கத்துள்ளது. வெளிப்படையாக பார்க்கும் பொழுது மண்ணை தோண்டுவதாக தெரிகின்றது, ஆனால் மண்ணை தோண்டுவதிலேயே பரக்கத்திருக்கின்றது. கடைசியில் இதில் பரக்கத் ஏற்பட்டு விடுகின்றது. ஏனென்றால் கடைசியில் நோக்கம் என்னும் மாணிக்கம் அதிலிருந்தே வெளியே வருகின்றது. மேலும் ஒரு நாள் வருகின்றது, அப்பொழுது அவருடைய அந்த உள்ளம் நாவோடு ஒத்து போகிவிடுகிறது. கிடைக்கவிருந்த அந்த நோக்கம் கடைசியில் அவருக்கு கிடைத்து விடுகின்றது, அல்லது பெற விரும்பும் அந்த நோக்கம் அவருக்கு கிடைத்து விடுகின்றது. அன்னார் கூறுகிறார்கள், அவருடைய அந்த உள்ளம் நாவோடு ஒத்துப்போக ஆரம்பித்து விடுகின்றது. பிறகு சுயமே அந்த பணிவு, உருக்கம் மற்றும் துஆவுக்கு அவசியமான விஷயங்கள் உருவாகிவிடுகின்றன. அதாவது அவர் நாவால் கூறிக்கொண்டிருப்பது உள்ளத்தின் நிலையாக மாறிவிடுகின்றது. ஒன்றாக ஆகிவிடும் பொழுது பிறகு துஆவிற்கு அவசியமான விஷயங்களும் உருவாகிவிடுகின்றன. எவர் இரவில் எழுகின்றாரோ அவர் எந்த அளவு முன்னால் நிற்காத வகையிலும் பொறுமை இழந்தவராகவும் இருந்தாலும் சரி, அவர் அந்த நிலையிலும் இறைவா, உள்ளம் உன்னுடைய பிடியிலும் ஆதிக்கத்திலும் இருக்கின்றது, நீ அதனை தூய்மையாக்கி விடுவாயாக என்று துஆ செய்கிறாரோ, மேலும் சரியாக மன இறுக்கத்தின் நிலையில் அல்லாஹ்விடம் மனம் இலகுவாவதற்காக துஆ செய்கின்றார் என்றால் அவருடைய உள்ளம் மிகவும் இறுகி இருக்கிறது. அவருடைய நிலையில் ஒரு இலகு ஏற்பட வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் கவனம் ஏற்பட வேண்டும், ஈர்ப்பு உருவாக வேண்டும், அவன் மீதான அன்பு அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால் அப்பொழுது அந்த இறுக்கத்திலிருந்து மனம் விரிவடையும். வெளிப்படையாக உள்ளத்தின் இந்த நெருக்கடி இருக்கின்றதே, அதிலிருந்து மனிதனுடைய மனம் திறந்து விடுகின்றது. மேலும் உருக்கம் உருவாகிவிடும். உள்ளம் திறப்பது என்றால் என்ன? பிறகு துஆக்களில் உருக்கம் உருவாகிவிடும். மனிதருக்கு அழுகை வரும். இந்த நேரம்தான் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தருணம் என்று அழைக்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட நிலை உருவாகிவிடும் பொழுது இது துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நேரமாகிவிட்டது என்று புரிந்து கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் அவர் ஆன்மாவை இறைவனின் சந்நிதியில் தண்ணீரை போன்று வழிந்தோட காண்கிறார். அது மேலிருந்து கீழுக்கு விழக்கூடிய ஒரு துளியாகும். இந்த நிலை இருக்கும் பொழுது இப்பொழுது துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நேரம் என்று தானாகவே மனிதன் உணர ஆரம்பித்து விடுகின்றான். மேலும் இப்பொழுது இறைவன் எனக்காக என்ன செய்வானோ அதுவே எனக்கு சிறந்ததாக இருக்கும் என்ற விஷயத்திலும் உறுதியான நம்பிக்கை ஏற்பட்டு விடுகிறது. நான் கூறியதே நடக்க வேண்டும் என்று இருக்காது, மாறாக இந்த உறுதியான நம்பிக்கை உருவாகி விடுகின்றது. பிறகு உருக்கத்திற்கு பிறகு இந்த ஆறுதல் கிடைக்கிறது. அதாவது இப்பொழுது இறைவன் இந்த துஆவிற்கு பிறகு அதன் விளைவாக எதை எனக்காக செய்தாலும் அதுவே எனக்கு சிறந்ததாகும். இந்த ஈமான் அதிகரித்து விடுகின்றது. உள்ளத்தில் எந்த ஒரு முறையீடும் இருப்பதில்லை. எனவே இந்த நிலையைத்தான் நாம் நம்முள் உருவாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதற்காக நாம் நம்மை ஆய்வும் செய்ய வேண்டும். பிறகு இதை மேற்கொண்டு விளக்கியவாறு அன்னார் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், துஆ எத்தகையது என்றால் அது எல்லா சிரமங்களையும் எளிமையாக்கி விடுகின்றது. சிரமத்திலும் சிரமமான பணியும் துஆவால் எளிமையாகி விடுகின்றது. எந்த மக்களுக்கு துஆவின் மதிப்பு மரியாதை தெரிவதில்லையோ அவர்கள் மிகவும் விரைவாக சோர்ந்து விடுகிறார்கள், துணிவிழந்து விட்டுவிட்டு உட்கார்ந்து விடுகிறார்கள். ஆனால் துஆ ஓர் உறுதித்தன்மையையும் நிரந்தர தன்மையையும் எதிர்பார்க்கிறது. மனிதன் முழு துணிவோடு ஈடுபட்டிருக்கும் பொழுது ஒரு தீய ஒழுக்கம் என்ன, 1000 தீய ஒழுக்கங்களையும் அல்லாஹ் அகற்றிவிடுகின்றான். அவரை முழுமையான நம்பிக்கை கொண்டவராக ஆக்கிவிடுகிறான். ஆனால் அதற்காக களப்பற்ற தன்மை மற்றும் போராட்டம் நிபந்தனையாக இருக்கிறது. அது துஆவின் மூலமாகவே உருவாகின்றது. அதாவது ஒரு களப்பற்ற தன்மை இருக்க வேண்டும், ஒரு போராட்டம் இருக்க வேண்டும், தொடர்ச்சியான முயற்சி இருக்க வேண்டும். ஆக இதுவே நிபந்தனையாகும். இதையே உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதற்காக நாம் நம்முடைய உள்ளத்தை தட்டி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இந்த களப்பற்ற தன்மை மற்றும் போராடும் நிலை நம்மில் உருவாகிவிட்டதா, அல்லது நாம் உருவாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோமா? போராடுதல் என்பதன் பொருளே தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டே இருப்பது மற்றும் களைப்படையாமல் இருப்பதாகும். உலக பணிகளில் நாம் முயற்சி செய்கின்றோம், களைப்படவதில்லை என்றால் பிறகு இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதில் ஏன் களைப்படைய வேண்டும்? பிறகு அதிலுள்ள தத்துவத்தை எடுத்துரைத்தவாறு அன்னார் கூறுகிறார்கள், மனிதன் இந்த வாழ்வை மிகவும் அருவருப்பானதாக கருதி அதிலிருந்து வெளியேறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும்.
துவாவால் செயல்பட வேண்டும். ஏனென்றால் அவர் திட்டங்களுக்கான உரிமையை நிறைவேற்றும் பொழுது, பிறகு உண்மையான துவாவால் செயல்படும் பொழுது கடைசியில் அல்லாஹ் அவருக்கு ஈடேற்றத்தை வழங்கிவிடுகின்றான். மேலும் அவர் பாவம் எனும் வாழ்விலிருந்து வெளியே வந்து விடுகின்றார். ஏனென்றால் துவாவும் ஒன்றும் சாதாரண விஷயம் அல்ல, மாறாக அதுவும் ஒரு மரணமே ஆகும். அந்த மரணத்தை மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிறகு அல்லாஹ் மரணத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த குற்றமுள்ள வாழ்விலிருந்து அவரை காப்பாற்றி விடுகின்றான். மேலும் அவருக்கு ஒரு தூய வாழ்வை வழங்குகின்றான். குற்றமான வாழ்வும் கூட ஒரு மரணமே ஆகும். அடுத்த உலகத்தில் சென்று எந்த தண்டனைகள் கிடைக்க இருக்கின்றனவோ அல்லது இந்த உலகத்தில் சில வேளை கிடைத்து விடுகின்றனவே, அதிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றி விடுகின்றான். அன்னார் கூறுகிறார்கள், பல மக்கள் துவாவை ஒரு சாதாரண விஷயமாக கருதுகிறார்கள். துவா என்பது சாதாரண முறையில் தொழுதுவிட்டு கையை ஏந்தி கொண்டு உட்கார்ந்து விட்டோம், என்ன வாயில் வந்ததோ அதை கூறிவிட்டோம் என்பது அல்ல. அந்த துவாவால் எந்த ஒரு பலனும் ஏற்படுவதில்லை. ஏனென்றால் இந்த துவா வெறும் ஒரு மந்திரத்தை போன்று இருக்கிறது. எவ்வாறு சில மதங்களைச் சேர்ந்தவர்கள் மந்திரம் புதுகிறார்களோ அதுபோன்று இது ஒரு மந்திரமே ஆகும். அதில் உள்ளமும் இணைந்திருப்பதில்லை. அல்லாஹுடைய வல்லமைகள் மற்றும் ஆற்றல்கள் மீது எந்த ஒரு ஈமானும் இருப்பதில்லை. உள்ளத்திலிருந்து ஓசையே வராமல் இருக்கும். அல்லாஹ் எல்லா ஆற்றல்கள் மற்றும் வல்லமைகளுக்கு எஜமானனாவான் என்பதும் வெளிப்படாமல் இருக்கும். நினைவில் கொள்ளுங்கள், துவா ஒரு மரணமாகும். எவ்வாறு மரண நேரத்தில் அழுது மன்றாடுதல் மற்றும் மன உளைச்சல் இருக்கின்றதோ அவ்வாறே துவாவுக்காகவும் அதே போன்று மன உளைச்சலும் உத்வேகமும் இருப்பது அவசியமாகும். எனவே துவாவுக்காக முழுக்க முழுக்க அழுது மன்றாடுதல் மற்றும் உருகுதல் இல்லாதவரை பயன் தராது. எனவே இரவுகளில் எழுந்து எழுந்து மிகவும் அழுது புலம்பி மன்றாடி இறைவனுக்கு முன்னால் தம்முடைய சிரமங்களை முன்வைக்க வேண்டும். ஒரு மரணத்தை போன்ற வடிவம் உருவாகிவிடுகின்ற அளவுக்கு அந்த துவா எட்ட வைக்க வேண்டும். அப்பொழுது துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தரத்தை எட்டுகிறது. அன்னார் கூறுகிறார்கள், இதையும் நினைவில் கொள்ளுங்கள், எல்லாவற்றிலும் தலையாய மற்றும் அவசியமான துவாவாவது மனிதன் தன்னை பாவங்களிலிருந்து தூய்மையாக பரிசுத்தமாக ஆக்கிக்கொள்வதற்கான துவா செய்ய வேண்டும். மிகவும் முக்கியமான விஷயமாகும். முதலாவது துவாவாவது மனிதன் தன்னை பாவங்களிலிருந்து தூய்மையாக பரிசுத்தமாக ஆக்கிக்கொள்வதற்காக துவா செய்ய வேண்டும். அன்னார் கூறுகிறார்கள், எல்லா துவாக்களின் அசல் மற்றும் சாராம்சம் இதுவே ஆகும். துவாக்களின் வேர் இதுவே ஆகும். ஏனென்றால் இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது மனிதன் எல்லாவிதமான அசுத்தங்கள் மற்றும் மாசுகளை விட்டும் தூய்மையாகி பரிசுத்தமாகி எல்லாம் வல்ல இறைவனின் பார்வையில் தூய்மையானவனாகிவிடுவான். இதுவும் மிக முக்கியமான விஷயமாகும். நாம் தூய்மையாகிவிட்டோம் என்று நாம் புரிந்து கொண்டோம் என்பதல்ல, எல்லாம் வல்ல இறைவனின் பார்வையில் தூய்மையானவராக ஆகிவிடுவார். எனவே இறைவன் என்னை தூய்மையாக பரிசுத்தமாக ஆக்கிவிட்டான், நான் அவனது பார்வையில் தூய்மையாக்கிவிட வேண்டும் என்ற திருப்தி ஏற்படாத அந்த நேரம் வரை துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதன் பொருளாவது பிறகு மீண்டும் தீமைக்கான சிந்தனையே வரக்கூடாது. பிறகு அவருடைய அவசியமான தேவைகள் தொடர்பாக இருக்கக்கூடிய மற்ற துவாக்களை அவர் கேட்க வேண்டியது கூட வருவதில்லை. அவை தானாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடுகின்றன. இந்த நிலை ஏற்பட்டுவிடும் பொழுது பிறகு அல்லாஹும் நட்புக்கான உரிமையை நிறைவேற்றுகின்றான். பிறகு அவருடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கின்றான். அன்னார் கூறுகிறார்கள், அவர் பாவங்களிலிருந்து தூய்மையாகிவிட வேண்டும் என்பதே கடுமையான விடாமுயற்சி இருக்க வேண்டிய துவாவாகும். இது ஒன்றும் சாதாரண துவா அல்ல. பாவங்களை விட்டு தவிர்ந்திருப்பதற்கான இந்த துவா மிக பெரும் துவாவாகும். மேலும் அல்லாஹ்வின் பார்வையில் இரையச்சமுடையவராகவும் உண்மையாளராகவும் நிலைநிறுத்தப்பட வேண்டும். அல்லாஹ்வின் பார்வையில் இரையச்சமுடையவராகவும் தூய்மையானவராகவும் இருக்க வேண்டும். தன்னைத்தானே கருதி கொள்ளக்கூடாது, அல்லது மக்கள் மட்டும் நம்மை அவ்வாறே கருதக்கூடாது. அதாவது ஆரம்ப கட்டத்தில் மனிதனின் உள்ளத்தில் உள்ள திரைகள் விலகுவது அவசியமாகும். அவை அகன்ற பிறகு மற்ற திரைகளை அகற்றுவதற்கு அந்த அளவு கடினமாக விடாமுயற்சி செய்ய வேண்டி வராது. ஏனென்றால் எல்லாம் வல்ல இறைவனின் அருள் அந்த நபருக்கு கிடைத்து ஆயிரக்கணக்கான சீர்கேடுகள் தானாகவே விலக ஆரம்பித்து விடுகின்றன. உள்ளுக்குள் தூய்மையும் பரிசுத்த தன்மையும் உருவாகிவிடும் பொழுது, அல்லாஹுடன் உண்மையான தொடர்பு உருவாகிவிடும் பொழுது பிறகு இறைவன் தானே அவரை கவனித்துக் கொள்பவனாகவும் அவருக்கு பாதுகாவலனாகவும் ஆகிவிடுகின்றான். அவர் அல்லாஹ்விடம் தன்னுடைய ஏதாவது ஒரு தேவையை கேட்பதற்கு முன்னதாகவே அல்லாஹ் தானே அதை நிறைவேற்றி விடுகின்றான். அவை உலக தேவைகளாகவே இருந்தாலும் சரியே, அவையும் நிறைவேறி விடுகின்றன. இது ஒரு நுணுக்கமான ரகசியமாகும், மிக நுட்பமான ரகசியமாகும். மனிதன் அந்த தரத்தை அடைந்துவிடும் போதுதான் இது திறக்கின்றது. இதற்கு முன்னர் அதை பற்றி புரிய வருவது மிகவும் சிரமமாகும்.
ஆனால் இது ஒரு மாபெரும் போராட்டம் கொண்ட வேலையாகும். ஏனென்றால் துவாவும் ஒரு போராடுதலை எதிர்பார்க்கிறது. எவர் துவாவில் கவனக்குறைவாக இருக்கின்றாரோ, அதை விட்டு விலகி இருக்கின்றாரோ, அல்லாஹும் அவரை பொருட்படுத்துவதில்லை, அவரை விட்டு விலகி விடுகின்றான். விரைவை மேற்கொள்ளுதலும் அவசரப்படுதலும் இங்கு பலனளிப்பதில்லை. அவசரத்தன்மை பலனளிக்காது. இறைவன் தன்னுடைய அருளாலும் கருணையாலும் என்ன விரும்புகின்றானோ அதை வழங்கட்டும், எப்பொழுது விரும்புகின்றானோ அப்பொழுது வழங்கட்டும், என்ன விரும்புகிறானோ வழங்கட்டும், எப்பொழுது விரும்புகின்றானோ வழங்கட்டும் என்ற இந்த விஷயம் எப்பொழுதும் சிந்தனையில் இருக்க வேண்டும். உடனடியாக வழங்கப்படாததனால் கேட்பவர் முறையிடுவதும் தப்பெண்ணம் கொள்வதும் கூடாது. மாறாக உறுதிப்பாடு மற்றும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எனவே நிரந்தரத்தன்மை நிபந்தனையாகும். தன்னைத்தானே தூய்மையாக்கிக் கொள்வதற்கான துவாவே எல்லாவற்றையும் விட பொதுவான துவாவாகும். இறைவனின் பார்வையில் தூய்மையாக இருக்கின்ற தூய்மையை மேற்கொள்ள வேண்டும். துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு என்ன நிலை இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை எடுத்துரைத்தவாறு அன்னார் கூறுகிறார்கள். துவா உச்சக்கட்ட தரமான மன்றாடுதல் வரை எட்டிவிடும்போதுதான் துவாவுக்குள் ஏற்றுக்கொள்ளப்படுதலின் தாக்கம் உருவாகிறது. உச்சக்கட்ட தரமான மன்றாடுதல் உருவாகிவிடுகின்ற பொழுது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான தடயங்களும் வழிவகைகளும் உருவாக்கப்படுகின்றன. முதலில் விண்ணில் ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன, பிறகு மண்ணில் தாக்கங்களை காட்டுகின்றன. இது சிறிய விஷயம் அல்ல. அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கொள்கின்றான். அப்பொழுது அங்கிருந்து அதற்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்டு விடுகிறது. பிறகு அதன் தாக்கங்கள் மண்ணில் வர ஆரம்பித்து விடுகின்றன. இது சிறிய விஷயம் அல்ல, மாறாக ஒரு மகத்துவமிக்க உண்மைத்துவமாகும். இன்னும் சொல்வதாயின், எவருக்கு இறைவனின் தோற்றத்தை பார்க்க வேண்டுமோ அவர் துவா செய்ய வேண்டும் என்பதே உண்மையாகும். சில மக்கள் அல்லாஹ் என்ன தீர்மானித்து விட்டானோ அது நடக்கத்தான் போகிறது, இது நடக்கும் என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான் எனும்போது பிறகு துவாவின் தேவை என்ன என்று கேள்வி கேட்கிறார்கள். இந்த கேள்விகளும் எழுகின்றன. எனவே துவா ஏன் அவசியமானது என்பதை விளக்கியவாறு அன்னார் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள். துவா தனது கட்டுப்பாட்டில் இருந்திருந்தால் மனிதன் விரும்பியதை செய்து கொள்வான். எனவே இந்த நபர் அல்லது உறவினருக்காக கண்டிப்பாக என்ன விஷயம் நடந்தே தீரும் என்று நம்மால் கூற முடியாது. சில மக்கள் துவாவுக்காக கூறுகிறார்கள், அது கண்டிப்பாக நடந்தே ஆக வேண்டும் என்பது அவசியம் அல்ல, இது நம்முடைய கட்டுப்பாட்டில் ஒன்றுமில்லையே, எப்படி அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பது அவன் விருப்பமாகும். சில நேரத்தில் கடுமையான தேவையை உணர்ந்தும் துவா வருவதில்லை. துவாவுக்காக கூறவும் படுகிறது, கடுமையான தேவையும் உணரப்படுகிறது. ஆனால் உள்ளத்தின் அந்த நிலை உருவாவதில்லை. உள்ளம் கடினமாகி விடுகிறது. ஏனென்றால் அதன் ரகசியத்தை மக்கள் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். அதன் ரகசியத்தை பற்றி மக்கள் அறிந்திருப்பதில்லை. எனவே வழிதவறி போகிறார்கள். நிலை உருவாகவில்லை என்றால் பிறகு துவா செய்வதன் பலன் என்ன என்று கேட்கிறார்கள். அன்னார் கூறுகிறார்கள், அதில் ஒரு ஐயம் ஏற்படுகிறது. பிறகு ஜஃபுல் கலம், அதாவது நியதி எனும் விஷயம் எந்த வகையில் புரியப்பட்டுள்ளதோ அது சரிதான். அதாவது எந்த நியதி நமக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதோ அதுவே நடக்கப் போகிறது. பிறகு துவா செய்ய வேண்டிய அவசியம் என்ன, அந்த முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அன்னார் கூறுகிறார்கள், ஆனால் இதற்கான பதிலாவது இறைவன் அனைத்தையும் கண்டிப்பாக அறிந்திருக்கிறான் தான். இது நடக்கும் என்பதை கண்டிப்பாக அல்லாஹ் அறிந்திருக்கிறான் தான். ஆனால் இதன் மூலமாக இன்ன பணியை கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் நிர்பந்தத்திற்குள்ளாகி ஆற்றல் படைத்தவன் இல்லை என்பது அவசியமாவதில்லை. அவன் அறிந்திருப்பது அந்த விஷயம் கண்டிப்பாக அப்படியே நடக்கும் என்பது அல்லாஹுடைய ஆற்றல்களுக்கு அப்பாற்பட்டுவிட்டது என்பதற்கு சான்று அல்ல. என்ன நடக்கவிருந்ததோ அது அனைத்தும் நடந்துவிட்டது. பிறகு நம்முடைய கடின உழைப்பு மற்றும் முயற்சி மூலம் பலன் கிடைக்காது என்பதே அந்த மக்களுடைய கொள்கையாக இருக்கிறது என்றால் பிறகு அன்னார் உலக உதாரணம் ஒன்றை கொடுத்துள்ளார்கள். தலையில் வலி இருந்தால் தலைவலியின் போது ஏன் சிகிச்சை பக்கம் போகிறோம்? சிறிது நேரத்திற்கு பிறகு தலைவலி தன்னாலேயே நீங்கிவிடும். அல்லது வலிக்க வேண்டுமென்றால் வலிக்கத்தான் செய்யும். பிறகு மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் என்ன? தாகத்திற்காக குளுமையான நீரை ஏன் அருந்துகிறீர்கள்? ஒரு நேரம் வருகின்றது, அதில் எப்படிப்பட்ட மக்களும் இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் தண்ணீர் அருந்தவில்லை என்றாலும் தாகம் தன்னாலேயே தணிந்து விடுகின்றது. ஆனால் உடனடியாக தண்ணீர் அருந்தப்படுகிறது. ஆனால் ஒவ்வொருவரின் தாகமும் தணிய வேண்டும் என்பது அவசியம் அல்ல. தாகத்தால் மக்கள் மரணித்து விடுகின்றார்கள். எனவே தாகத்துக்காக குளுமையான நீரை ஏன் அருந்துகின்றீர்கள்? தாகம் தணிய வேண்டும் என்பதற்காக. விஷயம் என்னவென்றால், மனிதனுடைய தயக்கத்தில் ஏதாவது ஒரு விளைவு ஏற்படுகின்றது. மனிதன் முயற்சி செய்யும் போது, கடினமாக உழைக்கும் போது, துவா செய்யும் போது பிறகு அதன் விளைவு வெளிப்படுகின்றது. எனவே அல்லாஹ் இதை அறிவித்திருக்கின்றான். எனவே அல்லாஹ் இதை அறிந்திருக்கின்றான். எனவே இது நடக்கும் என்பது அவசியம் அல்ல.
ஆனால் அல்லாஹ் துவாக்கள் மூலமாக தன்னுடைய நியதியை மாற்றியும் விடுகின்றான். ஒருவர் மரணிக்கும் நோயில் இருக்கிறார். அவருடைய மரணத்தை பற்றி அவர் இப்பொழுது மரணிக்கப் போகின்றார் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள். ஆனால் துவாக்களின் காரணமாக அவருக்கு 9 ஆண்டுகள், 4 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் வாழ்க்கை கிடைத்து விடுகின்றது. ஆக அல்லாஹ் அந்த நியதியை மாற்றிவிட்டான். ஒவ்வொரு மனிதனும் மாய்ந்து போக இருக்கின்றான் என்பது சரிதான். ஆனால் அவனுக்கான நீண்ட வாழ்வை அல்லாஹ் வழங்கி விடுகின்றான். மேலும் ஆரோக்கியமான வாழ்வை வழங்கி விடுகின்றான். அன்னார் கூறுகிறார்கள், துவா மிகவும் உன்னதமான விஷயமாகும். நல்வாய்ப்பு இருந்தால் பாவ மன்னிப்புக்கான வழியாக ஆகிவிடுகிறது. வேறு ஒன்றுமே நடக்கவில்லை என்றாலும் கூட இந்த துவா பாவ மன்னிப்புக்கான வழியாகவே ஆகிவிடுகிறது. எதற்காக துவா செய்யப்படுகின்றதோ அந்த நோக்கம் நிறைவேறவில்லை என்றாலும் அல்லாஹ் அந்த துவாவை சீர்தூக்கி விடுகின்றான். மேலும் அது இந்த உலகத்தில் அல்லது அடுத்த உலகத்தில் அவருக்கு பாவ மன்னிப்புக்கான வழியாக ஆகிவிடுகிறது. அவருக்காக எளிமைகளை உருவாக்குவதற்கான வழியாக ஆகிவிடுகிறது. அவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான வழியாக ஆகிவிடுகிறது. இதன் மூலமாகவே சிறிது சிறிதாக இறைவன் கருணையாளன் ஆகிவிடுகின்றான். பிறகு இறைவனின் கருணைகளும் ஆரம்பித்து விடுகின்றன. பாவ மன்னிப்பு எனும் அந்த பரிசு இந்த வாழ்வில் கிடைக்க ஆரம்பித்து விட்டால் பிறகு இறைவனின் கருணையின் தோற்றத்தை மனிதன் பார்க்க ஆரம்பித்து விடுகின்றான். அன்னார் கூறுகிறார்கள், துவா செய்யாமல் இருப்பதால் முதலில் இதயம் துருப்பிடிக்கிறது. துவா செய்யாமல் இருப்பதால் உள்ளம் துருப்பிடிக்க ஆரம்பித்து விடுகின்றது. பிறகு இரக்கமின் உருவாகிறது. பிறகு துவா செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது என்ற உள்ளத்தில் கடினம் உருவாகி விடுகிறது. மனிதன் தூர விலகிக் கொண்டே செல்கின்றான். பிறகு இறைவனிடம் அந்நியத்தன்மை உருவாகி விடுகின்றது. அல்லாஹ்விடமிருந்து தொலைவில் உருவாகி விடுகின்றது. அல்லாஹை அந்நியனாக கருத நினைக்கின்றான். பிறகு பகைமை உருவாகி விடுகின்றது. பிறகு அதன் விளைவாக ஈமான் பறிபோகின்றது. பிறகு கடைசியில் அல்லாஹின் மீதான ஈமானே அகன்று விடுகின்றது. ஆக இவை துவா செய்யாததனால் ஏற்படக்கூடிய பல்வேறு நிலைகளாகும். பிறகு படிப்படியாக மனிதனுக்கு முதலில் துருப்பிடிக்கின்றது. பிறகு கடினம் உருவாகின்றது. பிறகு இறைமறுப்பு உருவாகி விடுகின்றது. பிறகு பகைமை மற்றும் எதிர்ப்பில் மனிதன் முன்னேற ஆரம்பித்து விடுகின்றான். இப்படிப்பட்ட சிந்தனைகளும் வர ஆரம்பித்து விடுகின்றன. பிறகு ஈமான் வீணாகி விடுகின்றது. பிறகு மனிதன் இறைமறுப்பாளனாக ஆகிவிடுகின்றான். எனவே அவசியம் துவாவின் பக்கம் வாருங்கள். பிறகு ஈமான் வீணாகிவிட்டால் மனிதனின் உலகம் மற்றும் மறுமை ஆகிய இரண்டும் சீர்கெட்டு விடுகின்றன. அடுத்து எப்படிப்பட்ட துவா இஸ்லாத்தின் பெருமை என்பதை எடுத்துரைத்தவாறு அன்னார் கூறுகிறார்கள், துவா இஸ்லாத்தின் ஒரு சிறப்பான பெருமிதமாகும். முஸ்லிம்கள் இதன் மீது பெரும் கர்வம் கொள்கிறார்கள். ஆனால் வாயால் மீண்டும் மீண்டும் கூறுவதற்கு இந்த துவா என்று பெயர் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மாறாக இது எத்தகைய விஷயம் என்றால் உள்ளம் இறைவன் மீதான அச்சத்தால் நிறைந்து விடுகின்றது. துவா செய்யக்கூடியவரின் ஆன்மா தண்ணீரை போன்று உருகி இறைவனின் சந்நிதியில் விழுகிறது. மேலும் தன்னுடைய பலவீனங்கள் மற்றும் சறுக்கல்களுக்காக ஆற்றலும் வல்லமையும் படைத்த இறைவனிடம் ஆற்றலையும் வல்லமையும் பாவ மன்னிப்பையும் அது வேண்டுகிறது. இது எப்படிப்பட்ட நிலை என்றால் இதை மற்ற சொற்களில் மரணம் என்று கூறலாம். இந்த நிலை உருவாகிவிடும் பொழுது ஏற்றுக்கொள்ளப்படுதல் என்ற கதவு அவருக்காக திறக்கப்படுகிறது என்று உறுதியாக புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான கதவு திறந்துவிட்டது. மேலும் தீமைகளிலிருந்து தவிர்ந்திருப்பதற்கும் நன்மைகளில் உறுதியாக நிலைத்திருப்பதற்கும் ஒரு சிறப்பான ஆற்றல், அருள் மற்றும் உறுதித்தன்மை கிடைத்துவிடுகின்றது. இந்த வழிமுறை எல்லாவற்றையும் விட அருமையானதாகும். ஆனால் மிக பெரும் சிரமம் என்னவென்றால் மக்கள் துவாவின் உண்மைத்தன்மை மற்றும் நிலையை முற்றிலும் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். இதன் காரணமாகவே இந்த காலத்தில் பல மக்கள் இதை நிராகரிப்பவர்களாக ஆகிவிட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த தாக்கங்களை காணப்பெறுவதில்லை. அவர்கள் நிராகரிக்கக்கூடியவர்களாக ஆவதற்கு ஒரு காரணம் இதுவும் ஆகும். அதாவது என்ன நடக்க வேண்டுமோ அது நடக்கத்தான் போகின்றது, அதே நியதி பற்றிய விஷயம். பிறகு துவாவின் தேவை என்ன என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் இது வெறும் சாக்குப்போக்காகும் என்பதை நான் நன்கு அறிவேன். அவர்களுக்கு துவாவை பற்றி அனுபவம் இல்லை. அதனுடைய தாக்கத்தை பற்றி அவர்கள் அறிந்திருப்பதில்லை. எனவே இவ்வாறு கூறிவிடுகின்றார்கள். இல்லையென்றால் அவர்கள் இப்படியே தவக்கல் வைக்கக்கூடியவர்கள் என்றால் பிறகு நோய்வாய்ப்பட்டு ஏன் சிகிச்சை செய்து கொள்கிறார்கள்? மற்ற விஷயங்களில் தாக்கங்கள் உள்ளன எனும் பொழுது பிறகு அக உலகில் தாக்கங்கள் இல்லாமல் இருப்பதற்கு காரணம்தான் என்ன? அதாவது ஆன்மீக உலகம், அக உலகம் இருக்கின்றது. அதில் தாக்கங்கள் எப்படி இல்லாமல் போகும்? அவற்றில் துவா ஓர் அருமையான விஷயமாகும். எனவே துவாவில் தாக்கங்கள் உள்ளன. ஆனால் எவர்கள் அல்லாஹுடைய கட்டளைகள் படி அமல் செய்யக்கூடியவர்களோ, அல்லாஹுக்கான உரிமைகள் மற்றும் அடியார்களுக்கான உரிமைகளை நிறைவேற்றுவதற்கான உரிமையை செலுத்தக்கூடியவர்களோ, நிரந்தர தன்மையோடு செலுத்திக் கொண்டே இருக்கின்றார்களோ, அவர்களுடைய துவாக்களில் தாக்கங்கள் உள்ளன. அல்லாஹ் எந்த விஷயங்களை செய்ய கட்டளையிட்டுள்ளானோ அவற்றை செய்யக்கூடியவர்களாவார்கள். எவற்றிலிருந்து தடுத்துள்ளானோ அவற்றிலிருந்து தவிர்ந்திருக்கக்கூடியவர்களாவார்கள். பிறகு அவர்களுடைய ஈமானில் சற்றும் சறுக்கல் ஏற்படக்கூடாது.
ஈமானில் முன்னேறிக்கொண்டே செல்லக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். பிறகு இந்த நிலையும் உருவாகிவிடுகின்றது. பிறகு நிரந்தர தன்மையோடு துவா செய்து கொண்டே செல்வது பற்றி அன்னார் கூறுகிறார்கள். துவா செய்யும் பொழுது மனவெழுச்சி இல்லாமலும் பதற்றத்துடனும் செயல்படக்கூடாது. விரைவாகவே களைத்து போய் அமர்ந்துவிடக்கூடாது. மாறாக துவா தன்னுடைய முழுமையான தாக்கத்தை காட்டிவிடாதவரை நகரக்கூடாது. எந்த மக்கள் களைத்து விடுகின்றார்களோ, பதற்றமடைந்து விடுகிறார்களோ, அவர்கள் தவறளிக்கின்றார்கள். ஏனென்றால் இது இழப்பிற்குரியவராக ஆகிவிடுவதற்கான அடையாளமாகும். எனது பார்வையில் துவா மிகவும் உன்னதமான விஷயமாகும். மேலும் இது கற்பனையான விஷயம் அல்ல என்று நான் என்னுடைய அனுபவத்தால் கூறுகின்றேன். எந்த சிரமம் ஏதாவது ஒரு திட்டத்தால் தீர்வதில்லையோ அதை அல்லாஹ் துவாவின் மூலமாக எளிமையாக்கி விடுகின்றான். நான் உண்மையாகவே கூறுகின்றேன், துவா மிகவும் அருமையான தாக்கம் கொண்டுள்ள விஷயமாகும். அதன் மூலமாக நோயிலிருந்து குணம் கிடைக்கின்றது. உலக நெருக்கடிகள், சிரமங்கள் இதன் மூலமாக அகன்று விடுகின்றன. உலக நெருக்கடிகளும் சிரமங்களும் கூட இதன் மூலமாக அகன்று விடுகின்றன. பகைவர்களின் சதி திட்டங்களிலிருந்து இது காப்பாற்றி விடுகின்றது. துவாவால் கிடைக்காதது என்று என்னதான் இருக்கிறது? எல்லாவற்றையும் விட பெரிய விஷயம் என்னவென்றால் இது மனிதனை தூய்மையாக்கி விடுகின்றது. மனிதனை தூய்மையாக்கி விடுகின்றது என்பது எல்லாவற்றையும் விட பெரிய விஷயமாகும். மேலும் இதுவே ஒரு மனிதனின் நம்பிக்கை கொண்ட ஒருவரின், இறைவணக்கம் செய்யும் ஒருவரின் அசல் நோக்கமாக இருக்க வேண்டும். மேலும் இது இறைவன் மீது உயிருள்ள ஈமானை வழங்குகிறது. பாவங்களிலிருந்து ஈடேற்றம் அளிக்கின்றது. இதன் மூலமாக நன்மைகள் மீது உறுதிப்பாடு உருவாகின்றது. எந்த நபருக்கு துவாவின் மீது ஈமான் இருக்கின்றதோ அவர் மிகவும் நட்பேறு பெற்ற மனிதராவார். ஏனென்றால் அவர் அல்லாஹ்வின் வினோதத்திலும் வினோதமான ஆற்றல்களை பார்க்கின்றார். மேலும் இறைவனை பார்த்து அவன் ஆற்றலும் வல்லமையும் மிக்க இறைவனாவான் என்று ஈமான் கொள்கின்றார். துவா ஏற்றுக்கொள்ளப்படுதல் இல்லாத போது முறையிடக்கூடிய மக்களுக்கு பதிலளித்தவாறு அன்னார் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள். பல மக்கள் அல்லாஹ்வின் மீது பழியை போடுகிறார்கள். நாங்கள் தொழவும் செய்தோம், துவாவும் செய்தோம், ஆனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று தம்மை தாமே குற்றமற்றவர்களாக கருதுகிறார்கள். இது அந்த மக்களின் சுய தவறாக இருக்கிறது. மனிதன் கவனமின்மை மற்றும் பெரும்பான்மையை விட்டுவிடாதவரை தொழுகையும் துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படுதலுக்கு தகுதியானவையாக ஆவதில்லை. மனிதன் வெளிப்படையில் இனிப்பாக இருக்கக்கூடிய ஆனால் உள்ளே நஞ்சு கலக்கப்பட்ட உணவை உண்பான் என்றால் இனிப்பு காரணமாக அந்த நஞ்சு தெரியாமற் போகலாம். ஆனால் இனிப்பு தனது தாக்கத்தை வெளிப்படுவதற்கு முன்னதாகவே விஷம் முன்னரே தாக்கத்தை வெளிப்படுத்தி கதையை முடித்துவிடும், மனிதனை கொன்றுவிடும். இதன் காரணமாகவே கவனக்குறைவு நிறைந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஏனெனில் கவனக்குறைவு முதலில் தனது தாக்கத்தை ஏற்படுத்தி சென்று விடுகிறது. மனிதன் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவனாக இருந்து பிறகு அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பது முற்றிலும் சாத்தியமற்றது. ஆயினும் அவனால் நியமிக்கப்பட்ட நிபந்தனைகளை முழுமையாக நிறைவேற்றுவது அவசியமாகும். எனவே அல்லாஹ்வின் பேச்சை முழுமையாக கேட்க வேண்டும், லப்பைக் கூற வேண்டும் மற்றும் அவன் மீது ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வின் நிபந்தனைகளில் ஒன்றாகும். என்னானாலும் சரி, மனிதன் அல்லாஹ்வின் வாயிலை விடக்கூடாது. அல்லாஹ் வழிவகைகளை ஏற்படுத்தியுள்ளான். துவாவுடன் சேர்த்து அவற்றை பயன்படுத்துவதும் அவசியமாகும். இது தொடர்பாக அன்னார் கூறுகிறார்கள், எவர் செயல்களை மேற்கொள்வதில்லையோ அவர் துவா செய்வதில்லை, மாறாக இறைவனை சோதிக்கிறார் என்பது உண்மையான விஷயமாகும். எனவே துவா செய்வதற்கு முன்னர் தன்னுடைய ஆற்றல்கள் அனைத்தையும் செலவு செய்வது அவசியமாகும். இதுவே இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற இந்த துவாவின் பொருளாகும். முதலில் மனிதன் தன்னுடைய கொள்கைகள் மற்றும் செயல்கள் மீது பார்வை செலுத்த வேண்டியது அவசியமாகும். ஏனெனில் சீர்திருத்தம் வழிவகைகளின் மூலமாக இருப்பது இறைவனின் வழக்கமாகும். சீர்திருத்தம் ஏற்படுவதற்கு எவ்வாறாயினும் ஏதாவது வழிவகைகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. அவன் சீர்திருத்தத்திற்கு காரணமாக அமைந்துவிடக்கூடிய ஏதாவது ஒரு காரணியை உருவாக்கி விடுகிறான். துவா செய்யப்பட்ட பிறகு காரணிகளின் தேவை என்ன என்று கூறக்கூடிய மக்கள் இந்த இடத்தில் சற்று சிந்திக்க வேண்டும். துவாவே ஒரு மறைவான பொறுமைதான் என்பதை அந்த அறிவினர்கள் சிந்திக்க வேண்டும். துவாவும் ஒரு காரணிதானே, அது மற்ற காரணிகளை உருவாக்கி விடுகின்றது. பிறகு அன்னார் கூறுகிறார்கள், மனிதன் தனது விருப்பத்தை அல்லாஹ் விருப்பத்தின் கீழ் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நாடுகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால் மனிதனின் சுய ஆற்றலால் இந்த தரம் கிடைக்கப் பெற முடியாது. கடுமையாக போராடுவது மனிதனின் கடமையாகும் என்பதில் மறுப்பு இல்லை. ஆனால் அந்த தரத்தை பெறுவதற்கான அசல் மற்றும் உண்மையான வழி துவாவாகும். மனிதன் பலவீனமானவனாவான். துவாவின் மூலம் ஆற்றலும் உதவியும் பெறாதவரை அவனால் அந்த இடைஞ்சலான வழிபாதையை கடக்க முடியாது. மனிதனின் பலவீனம் மற்றும் அவனது நிலையின் வலுவின்மையை பற்றி அல்லாஹ் தானே இவ்வாறு கூறுகின்றான், ஹுலிக்கல் இன்சானு லஈஃபா. பொருள், மனிதன் வலுவிழந்தவனாகவும் பலவீனமானவனாகவும் படைக்கப்பட்டுள்ளான்.
பிறகு அவனுடைய பலவீனம் இருந்தும் தனது ஆற்றலால் இத்தகைய மேலான தரம் மற்றும் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கான வாதம் புரிவது முற்றிலும் வீணான எண்ணமாகும். அதற்கு துவாவின் மிக பெரும் தேவை உள்ளது. துவா ஓர் அருமையான ஆற்றலாகும். அதனால் பெரும் பெரும் சிரமமான பணிகள் தீர்ந்து விடுகின்றன. இடைஞ்சலான வழிபாதைகளை மனிதன் எளிமையாக கடந்து விடுகின்றான். ஏனென்றால் துவா என்பது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய அருளையும் ஆற்றலையும் ஈர்க்கக்கூடிய அந்த கால்வாயாகும். எவர் அதிகப்படியாக துவாக்களில் மூழ்கி இருக்கிறாரோ அவர் இறுதியில் அந்த அருளை ஈர்த்து விடுகிறார். அல்லாஹ்விடமிருந்து ஆதரவு பெற்றவராக தன்னுடைய நோக்கங்களை பெற்றுவிடுகிறார். எனினும் வெற்று துவா இறைவனின் நாட்டம் அல்ல. மாறாக முதலில் எல்லா முயற்சிகளையும் போராட்டங்களையும் மேற்கொள்ள வேண்டும். மேலும் அத்துடன் துவாவுடனும் செயல்பட வேண்டும். வழிவகைகளை பயன்படுத்த வேண்டும். வழிவகைகளை பயன்படுத்தாமல் இருப்பதும் வெற்று துவாவை மேற்கொள்வதும் துவாவிற்கான ஒழுங்குமுறைகளை அறியாதிருத்தலாகும். மேலும் இறைவனை சோதிப்பதாகும். மேலும் வழிவகைகளை மட்டுமே சார்ந்திருப்பதும் துவாவை வெறும் ஒன்றுமற்றது என்று கருதுவதும் இறைமறுப்பாகும். துவா பெரும் செல்வமாகும். துவாவை விடாதவருடைய மார்க்கம் மற்றும் உலகத்தின் மீது பேராபத்து வராது. அவர் ஆயுதம் ஏந்திய வீரர்கள் எந்நேரமும் சுற்றியும் பாதுகாக்கின்ற ஒரு கோட்டையில் பாதுகாப்பாக இருக்கிறார். ஆனால் துவாக்களை பொருட்படுத்தாதவர் தானும் நிராயுதபாணியாக இருக்கக்கூடிய, பலவீனமாகவும் இருக்கக்கூடிய, மேலும் துன்பம் தரக்கூடிய காட்டு மிருகங்கள் நிறைந்த காட்டில் இருக்கக்கூடிய மனிதரை போன்றவராவார். அவருக்கு ஒருபோதும் நலனில்லை என்பதை அவர் புரிய முடியும். ஒரு நொடிப்பொழுதில் அவர் துன்பம் தரக்கூடிய விலங்குகளுக்கு இரையாகி விடுவார். அவருடைய சதையும் எலும்பும் கூட தென்படாது. எனவே நினைவில் கொள்ளுங்கள், மனிதனின் பெரும் நட்பேறு மற்றும் அவனுடைய பாதுகாப்பிற்கான அசல் வழி இந்த துவாவே ஆகும். அவர் எந்நேரமும் இதிலேயே மூழ்கியிருந்தால் இந்த துவாவே அவருக்கு அடைக்கலமாகும். பிறகு கூறினார்கள், எல்லாம் வல்ல இறைவன் ஒரு தொடர்பை எதிர்பார்க்கிறான். அவனுக்கு முன்னால் துவா செய்வதற்கான தொடர்பின் தேவை இருக்கிறது. தொடர்பு இல்லாமல் துவா இருக்க முடியாது. இது போன்ற கூற்றுகள் முந்தைய சான்றோர்களுடையவையும் தொடர்ந்து வருகின்றன. அவர்களிடம் துவா செய்ய வைப்பவர்களுக்கு துவா செய்ய வைப்பதற்கு முன்னர் தொடர்பை நிரூபிக்குமாறு வலியுறுத்துகிறார்கள். சந்தையில் நடக்கும் தொடர்பற்ற ஒருவரை நீ என் நண்பன் என்று யாரும் பலவந்தமாக சொல்ல முடியாது. அவருக்காக உள்ளத்தின் வேதனை ஏற்படுவதும் கிடையாது. துவாவுக்கான உத்வேகமும் உருவாக முடியாது. மனிதன் கவனக்குறைவான செயலில் மூழ்கியும் இருந்து கொண்டு நான் இறைவனுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டே விட்டேன் என்று வாயால் மட்டும் அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருந்தால் அவ்வாறு அல்லாஹுடன் தொடர்பு ஏற்பட்டுவிட முடியாது. அன்னார் கூறுகிறார்கள், அல்லாஹுடன் தொடர்பை ஏற்படுத்துவதற்கு ஒரு மெய்மறந்த நிலை தேவைப்படுகிறது. நாம் மீண்டும் மீண்டும் நமது ஜமாத்துக்கு இந்த விஷயத்தில் நிறைவேற்றிவிடுமாறு கூறுகிறோம். அன்னார் கூறுகிறார்கள், நாம் மீண்டும் மீண்டும் நமது ஜமாத்துக்கு இந்த விஷயத்தில் நிறைவேற்றிவிடுமாறு கூறுகிறோம். ஏனென்றால் எப்பொழுது வரை உலகத்தின் பக்கம் தொடர்பை துண்டித்து கொண்டு அவன் மீதான அன்பு உள்ளத்தில் தணிந்து எல்லாம் வல்ல அல்லாஹுக்காக இயல்புகளில் இயல்பான உத்வேகம் மற்றும் ஆழ் சிந்தனை உருவாவதில்லையோ அப்பொழுது வரை உறுதியான பாடம் கிடைக்கப்பெற முடியாது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் குறிப்பாக இந்த அருளுக்குரிய மாதத்தை நமக்காக வழங்கியுள்ள இந்த நாள்களில் நாம் நம்முள் தூய மாற்றங்களை ஏற்படுத்தியவாறு துவாக்களின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். இதுவே நம்முடைய உலகையும் மறுமையையும் சீர்படுத்துவதற்கான வழியாகும். இப்பொழுது ரமலானின் கடைசி 10 நாள்கள் ஆரம்பமாகின்றன. இதில் குறிப்பாக நாம் அல்லாஹ்வின் கட்டளைகளை நமது செயல் திட்டமாக ஆக்கிக்கொண்டு ஈமானில் உறுதியடைந்தவாறு இரவுகளில் எழுந்து அவனுக்கு முன் குனிந்த வண்ணம் அவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் எதில் நம்மை நடத்த விரும்புகின்றானோ அந்த நேர்வழியை பெறுபவர்களாக நாம் ஆக முடியும். ரமலானின் துவாக்களில் ஜமாத்தின் முன்னேற்றத்திற்காக குறிப்பாக துவாக்கள் செய்யுங்கள். இறைவழியில் சிறை சென்றவர்களுக்காக துவாக்கள் செய்யுங்கள். அல்லாஹ் அவர்கள் விரைவில் விடுதலையடைவதற்கான ஏற்பாட்டை செய்வானாக. ஏமனின் இறைவழியில் சிறை சென்றவர்களுக்காக துவாக்கள் செய்யுங்கள். குறிப்பாக அங்கு ஒரு பெண்மணி இருக்கிறார்கள். அவர்களை சிறைவாசத்தில் அநீதிழைக்கும் விதமாக ஒரு நெருக்கடியான அறையில் வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் மற்ற சிறைவாசிகளை விட்டும் தனியாக உள்ளார்கள். ஆனால் அவர்கள் பெரும் பொறுமை மற்றும் ஈமானின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்திய வண்ணம் அங்கு இருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவர்கள் விரைவில் விடுதலையாவதற்கான ஏற்பாட்டை செய்வானாக. ஜமாத் குறித்து எதிரிகளான அந்த மக்களின் உள்ளங்களில் உள்ள தப்பெண்ணங்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் அகற்றுவானாக. பாலஸ்தீனத்து மக்களையும் துவாக்களில் நினைவில் கொள்ளுங்கள்.
வெளிப்படையில் இவர்கள் பெரும் மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்று கூறுகிறார்கள். ஆனால் நிலைமைகளோ மிகவும் மோசமாகிக் கொண்டேதான் செல்கின்றன. ஐநாவின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகும் கூட அந்த அநீதி அதே போன்று தொடர்கிறது. மேலும் இங்கு பெரும் மேற்கத்திய ஆற்றல்களின் இரட்டை நிலைப்பாடு பற்றியும் தெரிய வருகிறது. இதே அநீதி அவர்களுக்கு பிடித்தமான மக்கள் மீது, நாடுகள் மீது இழைக்கப்பட்டால் உடனடியாக மற்ற நாடுகள் மீது கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இஸ்ரேல் மீது கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட மாட்டாது. இன்னும் சொல்வதாயின், கடந்த நாட்களில் அவர்களுக்காக பல பில்லியன் டாலர்கள் கொண்ட நிபந்தனையற்ற உதவித்தொகைக்கு அமெரிக்கா பதிலளித்துள்ளது. ஆனால் பாலஸ்தீனர்களுக்காக சில மில்லியன்கள் உதவித்தொகைக்கு பதிலளித்துள்ளது. பிறகு இந்த நிபந்தனையையும் விதித்துவிட்டது. அதாவது, அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடாது, அல்லது எங்கு அவர்களுக்கு இதற்கு எதிராக ஏதாவது கூறுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்குமோ அப்படிப்பட்ட எந்த மன்றத்திடமும் செல்லக்கூடாது. எனவே இவர்களை போன்ற மக்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்க முடியும்? எனவே துவாவால் தான், அல்லாஹ்வால் தான் இந்த அநீதிக்குள்ளானவர்களை அந்த அநீதியாளர்களிடமிருந்து காப்பாற்ற முடியும். நமக்கும் அவர்களின் அநீதிக்குள்ளானவர்களுக்காக துவாவிற்கான உரிமையை நிறைவேற்றுவதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.